வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். இதை கேட்பதற்கு முன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிலப்பதிகாரம் கண்ணகி வழக்குரை காதையில் கேட்பது. மதுரை மாநகரத்திற்கு சென்று தன்னுடைய துணைவரை இழந்தவுடன் அங்கு உரையாடல் பற்றி பெருமையாக நாமெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த பெருமைக்கு உரியவள் கண்ணகி. அவளுடைய நாட்டின் சிறப்பை பற்றி கூறுவதை இங்கே கேளுங்கள். தேரா மன்னா செப்புவது உடையேன், எள் அரு சிறப்பின் இமையவர் வியப்ப, புல் உரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும் வாயில் கடைமணி உகுநீர் நெஞ்சுட தான் தன் அரும்பெறல் புதல்வனை ஆழியின் மடித்தோன் பெரும் பெயர் புகார் என்பதியே. புகார் நகரத்திலிருந்து நான் வரேன். வழக்குரை கதை 50-56. அதாவது, தேரா மன்னா, ஆராய்ச்சி இல்லாமல் செய்துவிட்டீர்களே இந்த செயலை. மன்னா, இமையவர்கள் வியப்பு அடையும்படி சிபி சக்கரவர்த்தியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். புறாவின் துன்பத்தை போக்குவதற்காக தன் துடையில் இருந்த சதையை அளித்தவர். அந்த நாட்டிலிருந்து வருகிறேன். எங்கள் அரண்மனையில் கட்டியிருந்த அந்த ஆராய்ச்சி மணியை பசு அடித்தவுடன் அதை வந்து பார்த்த மனுநீதி சோழன் என்னவோ ஏதோ என்று பார்த்தார். அந்த பசுவின் கண்ணில் இருந்து வரும் கண்ணீரை கண்டு துடித்தார், துவண்டார். உடனே இதற்கு காரணம் யார் என்று அறிந்து தன்னுடைய பெறல் புதல்வன்தான் என்பதை புரிந்து கொண்டு அந்த ஆளினா தேர்காலில் இட்டு நசுக்கி கொன்ற மனுநீதி சோழனின் நாட்டிலிருந்து வருகிறேன் மன்னா. ஆராய்ச்சி செய்யாமல் செய்துவிட்டீர்களே இந்த செயலை. நான் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் சோழ நாட்டு தவ புதல்வி என்று கூறி நிற்கிறாள் கண்ணகி. நன்றி, வணக்கம்.